ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு உடுப்பி கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். என்னை பார்த்தாலே தெரியும். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எதிர்பாராத விதமா எடுத்த விளாக் தான். இந்த விளாக் போடுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா, நமக்கு எதிர்பாராத விதமா ஒரு கிஃப்ட் கிடைச்சுச்சு. ஸோ, அந்த கிஃப்ட்ட பேஸ் பண்ணி தான் இந்த விளாக். இந்த விளாக் கட்டாயம் உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். அதோட உங்களுடைய மெமரீஸ் எல்லாம் ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். கட்டாயம் இந்த விளாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நான் அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சர்ப்ரைஸ் வைக்கிறேன்னு நெனைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே விளாக்குள்ள போயிரலாம் வாங்க. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கெஸ் வச்சாலும், "என்னம்மா ஓவரா ஹைப் குடுக்குறியே" அப்படின்னு நெனச்சுக்குவீங்க இல்லையா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹைப் எல்லாம் முடிச்சுட்டு, இப்ப அப்படியே நம்ம விளாக்குள்ள போயிரலாம். ஸோ இன்னைக்கு எதுக்காக இந்த விளாக் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத விதமா சர்ப்ரைஸா ஒரு கிஃப்ட் வந்துச்சு. ஸோ எதிர்பார்க்கவே இல்ல. இந்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் தர்ஸ்டே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கைக்கு கிடைச்சுச்சு. நான் அந்த டைம்ல என்ன பண்ணியிருந்தேன்னா, கிட்டத்தட்ட மணி 1:45 இருக்கும். மதியம் லஞ்ச் டைம். பட் ஆனா லஞ்ச் சாப்பிடல அப்போ. ல லஞ்ச் சாப்பிடலான்ட்டு இருந்த டயத்துல கொஞ்சம் நெக்ஸ்ட் ஃப்ரைடே அப்படிங்கிறனால கொஞ்சம் பூண்டு உரிச்சு வைக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே அப்படின்னாவே நம்ம வீட்ல இஞ்சி பூண்டு வாசனை இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக வந்தீங்கன்னா, மசாலா காலி ஆயிடுச்சு. பூண்டு உரிச்சுக்கலாம் உரிச்சு வச்சுட்டு இருந்தேன். எங்க வீட்டோட மெயின் டோர் ஓப்பனா இருந்துச்சு. ஹால்ல உட்காந்து தான் நான் வந்து பூண்டு உரிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு அமேசான்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிஃப்ட் வந்துச்சு. ஆ கொண்டாந்து அந்த பாக்ஸ் வந்துச்சு. இப்ப நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷார்ட்ஸ்லயே ஷேர் பண்ணிருந்தேன். அந்த பாக்ஸ் வந்துச்சு. அந்த பாக்ஸ கொண்டாந்து சோஃபியா நீ அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா கன்னடத்துல நீங்களான்னு கேட்டாங்க. ஹவுதுன்னு சொன்னேன். ஆமான்னு சொன்னேன். சாரி நானும் கன்னடத்திலேயே சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸ அங்க வச்சுட்டு விறுவிறுவிறுன்னு போயிட்டாங்க. நான் வந்து என்கிட்ட வேற எதுவுமே கேட்கல அவங்க. கோடு கேட்கல, எதுவுமே கேட்கல. பட் ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் எதிர்பார்த்தேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிர்பார்க்கல. அவ்ளோ சீக்கிரம் எதிர்பார்க்கல. பட் ஆனா எதிர்பார்த்தேன். அது எப்படி, என்ன, ஏதுங்கிறத அப்படியே உங்ககிட்ட நான் வந்து தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்களுக்கு வந்து காமிச்சதோட சரி. இப்ப அத ஒண்ணொண்ணையும் தனித்தனியா அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். அன்பாக்ஸ் பண்ணும்போது அப்படியே இந்த கிஃப்ட் யார் குடுத்தா அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இண்டஸ் வேலி பிராண்டோட மல்டி பர்ப்பஸ் தவா தான் வந்திருக்கு. நல்ல ஹெவி வெயிட்டா இருக்கு. இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா, 2.8 கேஜி இருக்கு. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 27 சென்டிமீட்டர் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5 இயர் வாரண்டி கார்டு எல்லாமே இதிலே குடுத்துருக்காங்க. 100% டாக்ஸின் ஃப்ரீ. வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நமக்கு வந்து சீசனிங் பண்ணி தான் வரும். ஸோ லைட்டா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா சீசனிங் எதுவும் பண்ணணும்னு தேவையில்ல. அயர்ன் சோர்ஸ் வேணுங்கிறவங்க கண்டிப்பா இது வந்து வாங்கி ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த கேஸ்ட் அயர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சப்பாத்திக்கு தான் யூஸ் பண்ண போறேன். ஆல்ரெடி தோசைக்கு ஒரு கல்லு இருக்கு. சப்பாத்திக்கு தான் இது யூஸ் பண்ண போறேன். இது குடுத்தது எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகேங்களா? அந்த ஃப்ரெண்ட் கேட்டது பார்சல் வந்த பின்னாடி, பார்சல் வந்துட்டி அத ஓப்பன் பண்ணும்போதே அவங்களுக்கு நான் என்ன எக்ஸைட்மென்ட்ல ஓப்பன் பண்ணேன் அப்படிங்கிறத வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த பார்சல பார்த்துட்டு, மேடம் இந்த தவா பேன பார்த்துட்டு, "உனக்கு இந்த அளவு போதுமா? இது பத்தாது போல இருக்கே! சின்னதா இருக்கே! உனக்கு வந்து வேணா சொல்லு, ரிட்டர்ன் போட்டு எடுத்துக்கலாம்." எப்படி? எப்படி பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ கிஃப்ட்டா குடுத்தவங்க, இத வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இன்னும் பெருசா வாங்கி தரேன்னு வேற சொல்றாங்க. அப்பன்னா அவங்களுக்கு எவ்ளோ பெரிய மனசு இருக்குன்னு பாருங்களேன். சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. நான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வீடியோ காமிச்சதோட சரி. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா, அடுப்புல வச்சு, எனக்கு அளவு காட்டு, அளவு காட்டுன்னு சொல்லி உயிர வாங்கிட்டா. அ அவ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்படிதான் பேசிக்குவோம் நாங்க. அதனால அப்படியே பேசிட்டேன். ஃப்ரெண்டுனா அப்படித்தானே பேசிக்குவோம். நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படித்தானே வா, போ, நீ அப்படின்லாம் பேசிக்குவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான். அடுப்புல வச்சுட்டு, மேடம் பார்த்துக்கோங்க. நல்லா இவ்ளோ பெரிய வட்டமா இருக்கு. இதுக்கு மேல பெருசாலாம் நான் சப்பாத்தி போட போறதில்ல மேடம். இதுல சப்பாத்தி தான் போட போறேன். அதனால எனக்கு இதுவே போதும். கிடைச்சதே ஓசில. இதுல வேற நீ ரிட்டர்ன் போட சொல்றியா? அப்படின்னு கேட்டபோது, ஓசின்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா. எனக்கு ஒரே சிரிப்பு வந்துருச்சு. உண்மையா சொல்லணும்னா, இது நமக்கு வந்து கிஃப்ட்டா கிடைச்சது, ஓசில கிடைச்சதுன்னு தானே சொல்ல முடியும். ஆ அத எப்படி சொல்றதுன்னு சும்மா ஜஸ்ட் ஃபன்னுக்காக சொன்னேன். இனிமேட்டு அப்படி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப வீடியோல வேற சொல்லியிருக்கேன். மேடம் வந்து வீடியோ பார்ப்பாங்க. ஸோ சாரிடா. இனிமேட்டு அப்படி சொல்ல மாட்டேன். என் ஃப்ரெண்டோட காசு. ஸோ அவளோட காசு என் காசு மாதிரி தான். ஸோ அவ தான் வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணி வாங்கி குடுத்துருக்கா இல்லையா? ஸோ அது எப்படி ஓசி ஆக முடியும்? நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்ட்லி கிஃப்ட்டா குடுத்துருக்காங்க மேடம். ஸோ இந்த பேன் வந்து நல்ல வெயிட்டா இருக்குங்க. கையில ரொம்ப நேரம் வச்சுக்க முடியாது. கை வலி வந்துரும். நான் சொன்ன மாரி 2.8 கேஜி அதாவது 2 1/2 கிலோவுக்கு மேலேயே இருக்கு. இது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ம்
தோசை கரண்டியுமே கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த உடன் தோசை கரண்டிலாம் எடுக்க வராது, நமக்கு எப்பயுமே நார்மலா இருக்கிறது தான். ஸோ அது கூட இன்னொன்று வந்துச்சு இல்லையா, ட்ரைப்ளேஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல. ஸோ இந்த 3 செட்டையுமே பார்த்துடலாம். இதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீ பேன், இது வந்து பார்த்தீங்கன்னா 14 சென்டிமீட்டர் போட்டிருக்கு. 1 லிட்டர் பிடிக்கும், பால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதுவுமே நல்ல ஹெவியா இருக்குங்க, நல்ல ஹெவி வெயிட். உள்ள பாத்தீங்கன்னா எவ்வளவு ஷைனிங்கா அப்படியே பல பலர் நம்ம மூஞ்சியே தெரியுது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லாமே அப்படிதானே இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரை பேன் வந்து 22 சென்டிமீட்டர் அகலம் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 லிட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த 2 பேனுக்கும் சேர்த்து ஒரே லிட்டா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ரை பேன், இது வந்து கடாயும் சேம் சைஸ்ன்னு தான் நினைக்கிறேன். கடாயும் 22 சென்டிமீட்டர் தான், ஃப்ரை பேன் 22 சென்டிமீட்டர் தான். அதனால தான் சேம் லிட்டாவே கொடுத்துட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி 3 செட்டெல்லாம் வாங்கும்போது இப்படி தானே வரும். ஒரே லிட்டே வந்து பார்த்தீங்கன்னா 2 இதுக்கும் சரியாகிற மாதிரி. ஸோ இதை மூடி பார்த்தாச்சு. ஸோ ரொம்பவே அழகா இருக்கு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கு இல்லையா. கிச்சனில் வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்குமே இது மூட வரும். ஃப்ரை பேனுக்கு பெருசாக நம்ம எதுவும் மூட போகிறது இல்லை. ஏதாவது பொரியல் கிரியல் பண்ணிட்டு, ஏதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் கடாய் மசாலா அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு மூடி வைக்கணும்னா இந்த மூடியே யூஸ் பண்ணி கூட நம்ம மூடி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் எனக்கு கிஃப்டாக கிடைச்சது. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கிஃப்ட் யார் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கிஃப்டை கொடுத்தது எனக்கு ஒரு ஃப்ரெண்ட். அந்த ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பல வருஷம் பழக்கம்லாம் கிடையாதுங்க. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பழக்கமானவங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 months இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் அவங்களா எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் போட்டிருந்தாங்க. அவங்களுமே ஒரு யூடியூபர் தான். ஸோ அந்த க்ளூவும் கொடுத்துட்றேன். பட் ஆனால் அவங்க பேர் மட்டும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பேர் சொன்னேன்னா வந்து பார்த்தீங்கன்னா, என்னை நீ அசிங்கப்படுத்தின மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டா. ஸோ அதை அந்த வார்த்தையை நம்ம சொல்லும்போது நம்ம ஃப்ரெண்டுக்கு அசிங்கம்னு நினைக்கும்போது அது நமக்கும் தானே. ஸோ அவங்களோட வார்த்தையை மீறி என்னால் அவங்க பேர் மட்டும் சொல்ல முடியாது. அவங்க ஊர் வந்து பார்த்தீங்கன்னா லண்டன். ஸோ லண்டன்லேருந்து நமக்கு இந்த கிஃப்ட் வந்திருக்கு. லண்டன்ல இருந்துக்கிட்டு அமேசான் மூலியமா ஆர்டர் பண்ணி எனக்கு இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என் லைஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் யார்கிட்ட இருந்து வாங்கினதே கிடையாதுங்க இது வரைக்கும். சின்ன பிள்ளையா இருந்த வரைக்கும், அதாவது நம்ம படிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்னதா சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க. நம்ம பர்த்டேக்கு ஏதாவது சின்ன சின்னதா கிஃப்ட் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கூட எனக்கு பெருசா எதுவும் கிஃப்ட் வந்த மாதிரி நினைப்பில்ல. கொடுத்துருப்பாங்க பேனா, பென்சில், அதுக்கப்புறம் சின்ன சின்னதா ஏதாவது ஒரு பொருட்கள், ஹேர் கிளிப் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம லைஃப்ல கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய வரம். ரொம்ப பெரிய காட்ஸ் கிஃப்ட். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஜிசாக்கல்லா சொல்லணும். என் லைஃப்ல எனக்கு 30+ ஆன பின்னாடி இந்த மாரி ஒரு கிஃப்ட், இந்த கிஃப்ட்ட விடுங்க. என் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காங்க இல்லையா? அவங்க தான் எனக்கு பெரிய கிஃப்ட். உண்மையா சொல்லணும்னா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல. அவளோட பாசத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நீங்க கட்டாயம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்படி குடுக்கறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணுங்க. நானே இதுவரைக்கும் யாருக்கும் அந்த மாரி குடுத்ததில்ல. பட் ஆனா என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா பழகுனாங்கன்னா, நான் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்லியா இருப்பேன். என்னை பொறுத்தவரைக்கும் நான் எப்படின்னா, என்கிட்ட ஒருத்தர் ஒரு 50% பாசம் காட்டுறாங்கன்னா, நான் அவங்க மேல 100% பாசத்த காட்டுவேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் ரிஃப்ளெக்ட், அ கண்ணாடி மாதிரி. நீங்க என்ன குடுக்குறீங்களோ, அத நான் திருப்பி குடுப்பேன். நீங்க என்கிட்ட அன்பா இருந்தா அன்பா இருப்பேன். நீங்க என்ட்ட திமிரா இருந்தா நானும் அதே திமிர திருப்பி காட்டிருவேன். ஸோ என்னோட கேரக்டரே அதுதான். இதோட விட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்க்க போயிட்டேன். ஏன்னா வீட்ல யாரும் இல்லையா, ஸ்டாண்ட் வச்சு தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். வீடியோ நல்லபடியா ரெக்கார்ட் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ இப்ப நம்ம வந்து டாபிக் உள்ள போயிரலாம். ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி தானே பேசிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஃப்ரெண்டுன்னு மட்டும் இல்லாம, எனக்கு இன்னும் என் வாழ்க்கையில 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 2 ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, நெறைய பேர் இருக்காங்க. பட் ஆனா அந்த 2 பேத்த பத்தி நான் இந்த வீடியோல சொல்லியே ஆகணும். ஏதாவது ஒரு கட்டத்துல நான் சொல்லணும்னு தான் நெனச்சேன். அதுக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பா அமைஞ்சது. அந்த வாய்ப்ப குடுத்த என்னுடைய லண்டன் ஃப்ரெண்ட்க்கு ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உன்னால இன்னைக்கு இன்னும் என்னுடைய 2 ஃப்ரெண்ட்ஸ பத்தியும், அவங்க எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறத பத்தியும் பேசப் போறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, திருப்பூர்ல இருந்து விண்ணரசி அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, பெருசா நான் பழகல, பெருசா முகம் பார்க்கல. இந்த லண்டன் ஃப்ரெண்ட் ஆகட்டும், இந்த திருப்பூர் ஃப்ரெண்ட் ஆகட்டும், எல்லாருமே அதே மாதிரி தான். இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, நான் பார்த்திருக்கேன், பழகியிருக்கேன். ரொம்ப பழக்கம்லாம் கிடையாது. ரீசென்ட் டேஸ்ல என் லைஃப்ல வந்தவங்க தான். ஸ்கூல் டைம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது. ரீசென்ட் டேஸ்ல என் லைஃப்ல வந்தவங்க தான்.
ரீசென்ட் டேஸ்ல என்னுடைய லைஃப்ல வந்தவங்க ஒவ்வொருத்தருமே என் லைஃப்ல மாற்றம் வர்றதுக்கு மிகப்பெரிய காரணமா இருந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னுடைய திருப்பூர் ஃப்ரெண்டை பத்தி சொல்லிக்கிறேன். என்னுடைய திருப்பூர் ஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எனக்கு ஒரு ஆன்லைன் பிசினஸ் மூலியமா கிடைச்சவங்க தான். பட் ஆனா அதையும் தாண்டி இன்னைக்கு ஆஃப்லைன்ல கூட எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. பெருசா இப்போ கான்டாக்ட் இல்ல. அவங்க வந்து கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. ஒரு ஜாபுக்கு போறாங்க. பட் ஆனா எப்பனாலும் ஃபோன் பண்ணி ஃப்ரீயா பேசிக்குவோம். அ நான் இந்த யூடியூப் ஆரம்பிச்ச பின்னாடி, நான் யூடியூப்ல செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, சொல்யூஷன் தேடிக்குவேன். ஏன்னா, எனக்கு பெருசா எதுவுமே தெரியாது. எனக்கு யூடியூப் பத்தி எதுவுமே தெரியாது. நான் ஒரு 0. ஒரு 0ல இருந்து தான் என்னுடைய இந்த யூடியூப் ஜர்னலிய ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா சப்போர்ட்டிவா இருந்தவங்க என்னுடைய ஃப்ரெண்ட் விண்ணரசி. அடிக்கடி அவங்க கிட்ட டவுட்டுக்காக நான் கால் பண்ணியிருக்கேன். நெறைய டைம் நான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு காப்பிரைட் மாரி வந்துச்சுன்னா கூட, ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம்னாலும் பயந்து போய் அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா, எனக்கு இத பத்தி எந்த நாலேட்ஜும் இல்ல. எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கல என் ஃப்ரெண்டு தான் எனக்கு இவ்ளோ நாளா எனக்கு பேக் போனா சப்போர்ட்டிவா இருக்காங்க. இன்னுமே இருப்பாங்க. அவங்கள நான் இதுவரைக்கும் நேர்ல பார்த்ததே இல்ல. ஜஸ்ட் ஃபோட்டோ ஷேர் பண்ணி பார்த்துருக்கோம் அவ்வளோதான். ஆனா ஃபோன்ல நெறைய நேரம் அவங்க கிட்ட பேசியிருக்கேன். ஆ நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளப்பட்டியில சுமையா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க நேம் சொல்லலாமா என்னன்னு தெரியல. அவங்களோட பர்மிஷன் இல்லாம சொல்லிட்டேன். பட் ஆனா பரவால்ல. ஏன்னா அவங்க நேம் தானே சொல்றோம். அட்ரஸா சொல்லப் போறோம். ஆ ஃப்ரெண்டுனா பேர் சொல்லி தானே ஆவணும். ஸோ அந்த ஃப்ரெண்டுமே என்னைக்குமே உங்கள சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தவறுகள சுட்டிக்காட்டுறாங்களான்னு பாருங்க. ஏன்னா, உங்கள சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா பூஸ்ட் அப் பண்றவங்களாவும், உங்கள அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, நீ ஒரு விஷயம் சாதாரணமா செஞ்சாலும், அத ரொம்ப பெருமைப்படுத்தி, மிகப்படுத்தியே சொல்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, கட்டாயம் வந்து யூஸ் இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க நீங்க என்ன ஒரு ஒர்க் பண்ணாலும், நீங்க என்ன ஒரு சின்ன செயல் செஞ்சாலும், அதுல செய்ற நல்லதையும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும். கெட்டதையும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும். அந்த மாதிரி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 2 பேத்த வச்சுக்கங்க. உங்க லைஃப் டாப்ல போயிடும். ஆ சோ அதுக்காக நான் டாப்ல இருக்கேனான்னு கேட்டா, டாப்ல எல்லாம் இல்ல. அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் கிடைச்சிருக்காங்க. நான் அப்பப்ப செய்யக்கூடிய தவறுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு தவறுகள்னு சொல்ல முடியாது. குறைகள சுட்டி காட்டுவாங்க. நீங்க இந்த மாரி பண்ணாதீங்க, அந்த மாரி பண்ணுங்க. இப்படி பண்ணாத, அப்படி பண்ணு, இன்னும் கொஞ்சம் இதா பண்ணு அப்படின்லாம் சுட்டி காட்டுவாங்க. அப்படி சுட்டி காட்டும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப ஹேப்பியா தான் இருக்கும். என் ஃப்ரெண்ட் எனக்கு இப்படி சொல்லிட்டாங்களேன்னு வந்து நான் ஃபீல் பண்ண மாட்டேன். என் ஃப்ரெண்ட் வந்து நான் என் ஃப்ரெண்ட் அதாவது எனக்கு ஃப்ரெண்டா க்ளோஸா இருக்காங்க அப்படின்னா, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அத டைரக்ட்டா என்ட்ட சொல்லு. அப்பதான் நீ என் ஃப்ரெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓப்பனா சொல்லுவேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. இந்த எல்லா ஃப்ரெண்ட் கிட்டயுமே நான் அப்படிதான் சொல்லியிருக்கேன். இன்க்ளூடிங் இப்ப பழகிட்டு இருக்க லண்டன் ஃப்ரெண்ட் கிட்டயுமே அதே மாரி தான். நான் ஏதாவது பண்ணேன்னா, அத வந்து எனக்கு மீன்வெல் பண்ணி சுட்டிக்காட்டு. ஏன்னா, நீ சுட்டிக்காட்டுனா தான் நான் அத சரி பண்ணிக்க முடியும். நீ அத விட்டுட்டு என்னைய பத்தி புகழ்ச்சி பண்ணேன்னா, அது வந்து ஓ! நம்ம செய்றது சரிதான். நம்ம போற பாதை சரியான பாதை அப்படின்னு வந்து நானும் அத பத்தி திங்க் பண்ணாம அந்த தவற செஞ்சுட்டே போயிருவேன். நான் என்ன ஒரு இடத்துல எந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட நீ அத சுட்டிக்காட்டு. ஜஸ்ட் ஒரு வீடியோ பண்ணா கூட, அந்த வீடியோல நான் என்ன தவறு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சுட்டிக்காட்டு. என்னுடைய ஃப்ரெண்ட் பள்ளப்பட்டியில இருக்க சுமையா வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு நெறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அத பண்ணாதீங்க, இப்படி பண்ணுங்க, மைக் வாங்கிக்கோங்க. இந்த மாரி நெறைய நமக்கு வந்து மோட்டிவா தம்ப்லைன் நல்லா இன்னும் நல்லா வந்து கிரியேட்டிவா பண்ணுங்க. அந்த மாரி நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி சொல்ல தான் நம்ம லைஃப்ல வந்து முன்னேறிட்டே போவோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, குறை சொல்றாங்க அப்படின்னா, நம்ம லைஃப் வந்து முன்னேற்ற பாதையில தான் போயிட்டுருக்கு. பட் ஆனா நம்மளுடைய சொந்தக்காரவங்க, நம்மள சுத்தி இருக்கவங்க நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, குறை சொல்றாங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃப்ல போயிட்டுருக்கோம்னு அர்த்தம். இதுதான் ரியாலிட்டி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை தத்துவம். இதுதான் 100% உண்ம. உன்ன சுத்தி இருக்க சொந்தக்காரனோ, உன் கூட பிறந்தவனோ கூட பிறந்தவங்கள விட்டுருங்க. கூட பிறந்தவங்க நம்ம வந்து கெட்டு போணும்னு நெனைக்க மாட்டாங்க. அந்த மாரி நெனைக்கிறவங்களும் இருக்காங்க. பட் ஆனா, நம்மள சுத்தி இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து நீ இது செய்றது தப்பு. இந்த மாரிலாம் செய்யாத அப்டின்னா, நீங்க அத தான் செய்யணும். ஏன்னா, நீங்க வந்து நல்லா தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்க உங்க லைஃப்ல சக்சஸ் ஆக போறீங்கன்னு அர்த்தம். அதனால தான் அவங்க நீ எங்கேயோ சக்சஸ் ஆயிருவியோ என்னமோ அப்டின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இந்த மாரி ஐடியாஸ்லாம் குடுப்பாங்க. நல்ல சொந்தக்காரங்களும் இருக்காங்க. நான் எல்லாத்தையும் சொல்ல வரல. அதுக்காக நீங்க வந்து சொந்தக்காரவங்கள எல்லாத்தையும் இப்டி சொல்லிட்டேனேன்னு நெனைக்காதீங்க. நல்ல சொந்தக்காரங்களும் இருக்காங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்ட்ட ஒரு தவற சுட்டிக்காட்டுறாங்க அப்டின்னா, அத கட்டாயம் நீங்க சரி செஞ்சீங்கன்னா, உங்க லைஃப் வந்து சக்சஸ்ஃபுல்லா போகும். ஸோ இத தான் இந்த வீடியோ மூலியமா நான் உங்களுக்கு சொல்லணும்னு நெனச்சேன். இன்னும் ஃப்ரெண்ட்ஸ பத்தி நெறைய சொல்லலாம். என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நெறைய பேர் இருக்காங்க. கான்டாக்ட்லயே இருக்காங்க. என்னோட வீடியோஸ் பாப்பாங்க. இல்லன்னா பெருசா இந்த மாரிலாம் எனக்கு வந்து நீ இப்டி பண்ணாத, அப்டி பண்ணு, அப்டி பண்ணாத அப்டிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப க்ளோஸா எடுத்து நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. "ஏய் நல்லா இருக்குடி, நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னுவாங்க." சரி ஓகே நல்லா இருக்குன்னா ஓகேம்மா விட்டுரு அப்டின்னு சொல்லிருவேன். பட் ஆனா
இந்த பர்ட்டிகுலரான ஃப்ரெண்ட்ஸ் நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அவங்க நான் செய்ற தவறுகளையும் சுட்டிக்காட்டுவாங்க. அதுதான் எனக்கு அவங்க கிட்ட ரொம்ப பிடிச்சது. என்னுடைய லைஃப்ல 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இப்போ வரைக்குமே. ஸோ என்னுடைய லைஃப் நல்ல பிரைட்டா தான் போயிட்டுருக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸுங்கள வச்சு. ரொம்ப ஜாலியாவும் போயிட்டுருக்கு. நான் சொன்ன மாரி அதுவும் இந்த லண்டன் ஃப்ரெண்ட் கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பேசினா அவகிட்ட பேசினா மட்டும் எனக்கு அவ்ளோ ஒரு எனர்ஜியாவும், பூஸ்ட் லெவலாவும் இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த கிஃப்ட் பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிஃப்ட் அனுப்புறதுக்காக மேடம் என்னுடைய அட்ரஸ் கேட்டாங்க. அட்ரஸ் கேட்டு 2 நாள் ஆச்சு. 2 நாளா நான் அட்ரஸ் குடுக்கல. ஏன்னா வந்து எதுக்கோ கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அட்ரஸ் குடுக்கல. அட்ரஸ் குடுக்காதனால மேடம் வந்து கோச்சுக்கிட்டாங்க. கோச்சுக்கிட்டு பேச மாட்டேன், பிளாக் பண்ணுவேன் அப்படின்லாம் சொன்னாங்க. நீ பிளாக் பண்ணேன்னா, ஒரு ஸ்டோரி நீயா நானால வந்திருக்கும். இந்த கூகுள் பேல போய் மெசேஜ் பண்ணி நான் உன்கிட்ட பேசணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி நான் சொன்னேன். நீ எதுல பிளாக் பண்றியோ, எதுல வேணாலும் நீ பிளாக் பண்ணிக்கோ. WhatsAppல பிளாக் பண்ணுவியா பண்ணிக்கோ. இன்ஸ்டால பிளாக் பண்ணுவியா பண்ணிக்கோ. Facebookல பிளாக் பண்ணுவியா பண்ணிக்கோ. நான் கூகுள் பேல கூட உனக்கு வந்து மெசேஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ம். அதுக்கப்புறம் மேடம் வந்து கொஞ்சம் கோவமா பேசினாங்க. அதுக்கப்புறம் எங்க ஊரோட ஒரு சாங்குமே அவங்களுக்காக டெடிகேட் பண்ணியிருந்தேன். "புல் புல் மாத்தாடக்கில்வா" அப்படின்னு சொல்லிட்டு கன்னட சாங்கு. ஸோ இந்த ஸ்டோரிலாம் ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தர் லைஃப்லயுமே இந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்ப வந்து போவாங்க இல்லையா? இந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ மட்டும் வந்து போறதல்ல. வந்தாங்கன்னா போக விட்டுறாதீங்க. தக்க வச்சுக்கங்க. இந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைஃப்ல எல்லாத்துக்குமே வேணும். அப்பதான் நம்ம லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹேப்பியா இருக்கும். நம்ம ஃபேமிலி எந்த அளவுக்கு நம்ம வந்து ரன் பண்றோமோ, கேர்ஃபுல்லா நம்ம பிள்ளைங்களையும், நம்ம கணவனையும், மாமியாரையும், அம்மாவையும் பார்த்து அனுசரிக்கிறோமோ, அதே மாரி உங்கள சுத்தி இருக்க, உங்களுக்காகவே இருக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்பப்போ மேனேஜ் பண்ணிக்கோங்க. உங்க லைஃப்ல அதாவது எவ்ளோ வயசானாலும் நம்ம லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட். அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா மட்டும் தான் நம்ம லைஃப் ரொம்ப ஹேப்பியாவும், ஜாலியாவும் எவ்ளோ கஷ்டம் இருக்கட்டும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ஒரு வார்த்தை பேசினா போதும். அதெல்லாம் மறந்து போயிட்ட மாதிரியே இருக்கும். ரியலா ஸோ இந்த லண்டன் ஃப்ரெண்டுமே அப்படிதாங்க. அவகிட்ட பேசினா போதும். எனக்கு டைம் போறதே தெரியாது. ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஸ்ட்ரெஸ் ஆல்ரெடி சொன்ன மாரி நான் என்னுடைய லைஃப்ல அவ எனக்கு கிடைச்ச ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப கலகலன்னு பேசுற பெர்சன். நானுமே அவகிட்ட அப்படிதான் பேசுறேன். இந்த கிஃப்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி எதிர்பார்த்தது தான். இவ்ளோ சீக்கிரம் எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேடம் வந்து என்கிட்ட ஒரு ஞாயித்துக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய அட்ரஸ் கேட்டாங்க. "எதுக்கு நீ அட்ரஸ் கேட்குற?" அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் வரப்போறேன் ஊருக்கு. உன்ன மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நீ வா, இந்தியாவுக்கு வந்துட்டு அட்ரஸ் கேளு நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த மாரி நெறைய பேத்துக்கு கிஃப்ட்ஸ் குடுத்துருக்காங்க. நெறைய யூடியூபர்ஸ்க்கு குடுத்துருக்காங்க. எனக்கு அது சடனா ஃபிளாஷ் ஆச்சு. ஸோ அதுக்காக தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ம் அட்ரஸ் குடுக்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு அப்புறம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேடம் வந்து என்ட்ட கோச்சுக்கிட்டு, பேசாம இருந்துகிட்டு, "நீ ரொம்ப பிகு படிக்கிற" அப்படிங்கிற ஒரு வார்த்தைய சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி அ என்னால அத ஏத்துக்க முடியல. ஏன்னா நான் அந்த மாரி கேரக்டரே கிடையாது. இந்த பிகு பண்றது, அ அது எப்படி சொல்றது? மிகைப்படுத்துறது, பெருமைப்படுத்துறது அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நான் எப்படி இருக்கனோ, அத அப்படியே உங்களுக்கு லைவா இதுவரைக்கும் கேமரால எ என்னுடைய வீடியோஸ்ல ஷேர் பண்ணியிருக்கேன். வீட்ல நான் என்ன பண்றேன், என்ன சமைக்கிறேன் அப்படிங்கிறத லைவா தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதுல எந்த ஒரு மிகைப்படுத்தலுமே இருக்காது என்னுடைய வீடியோஸ் பார்க்குற வரைக்குமே. உங்களுக்கு பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆ அ ஸோ அந்த மாரி எனக்கு வந்து இந்த பிகு பண்ணிக்கிறதுலாம் தெரியாதா? ஸோ அதனால என்னடா இப்படி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அட்ரஸ் அனுப்பிச்சு விட்டுட்டேன். அட்ரஸ் அனுப்பிச்சு விட்டுட்டு, எனக்குமே உன்னோட அட்ரஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உனக்கு எதுக்கு வேணும்னா, நீ எந்த காரணத்துக்காக கேட்குறியோ அந்த காரணத்துக்காக தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆ இல்ல, இல்ல வேண்டாம். என்னோட அட்ரஸ் நான் உனக்கு அப்புறம் தர்றேன். வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து உனக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ்லாம் அதிகமாகும். அதுக்கப்புறம் இந்த கிஃப்ட் வந்ததுக்கப்புறம் நடந்த பேச்சுவார்த்தையில, உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டிரான்ஸ்போர்ட்லாம் ரொம்ப அதிகமாகும். நான் வந்து இந்தியாவுக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க அட்ரஸ் குடுக்குறேன். நீ என்ன குடுக்கணும்னு நெனைக்கிறியோ அவங்க கிட்ட குடுத்து விடுன்னு ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்குமே அவங்க வந்து குடுத்துட்டாங்க. இந்த அட்ரஸ் குடுத்தேன் இல்லையா? செவ்வாய்க்கிழமை 6:40க்கு அவங்களுக்கு நான் அட்ரஸ் அமைச்சிருக்கேன். ஆனா, எனக்கு கிஃப்ட் வந்தது வியாழக்கிழமை மதியம் 1:30 மணிக்கு. அவ்ளோ சீக்கிரம் அந்த கிஃப்ட்ட நான் எதிர்பார்க்கவே இல்ல. பட் ஆனா அட்ரஸ் வாங்கிட்டாங்க. ஏதாவது கிஃப்ட் அனுப்புவாங்கன்னு தெரியும். அவ்ளோ சீக்கிரம் அந்த கிஃப்ட்ட எதிர்பார்க்கவே இல்ல. அதனால தான் நான் ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்ட்டிங்லேயே சொல்லியிருந்தேன். இந்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்தது தான். ஆனா வந்து இவ்ளோ சீக்கிரம் வரும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னது. ஸோ, இன்னைக்கு இதுதாங்க நம்மளுடைய விளாகா ஷேர் பண்ணியிருக்கேன். நெறைய பேத்துக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே உங்க நினைவுல கொண்டாந்துருப்பேன்னு நெனைக்கிறேன். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இந்த மாரி என்னென்ன விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்கீங்க? என்னென்ன மாரி கிஃப்ட் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கீங்க? இன்னும் உங்க சர்க்கிள்ல எந்தெந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க? உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா, கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னையே ஒரு ஃப்ரெண்டா எடுத்துக்கோங்க. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசுங்க. கமெண்ட்ஸ்ல பேசுங்க. வேற எதுவும் பிரைவேட்டா பேசணும் அப்படின்னா கூட இன்ஸ்டால வந்து தனியா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க.
ஸோ நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்க இத பார்க்குறவங்க, நமக்கு இந்த மாரி ஒரு ஃப்ரெண்ட் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம். நான் இருக்கேன் உங்களுக்காக. ஸோ என்கிட்ட பேசுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோஸ ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா, அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மெமரீஸ குடுத்துருக்கோம். ஸோ என்னுடைய லைஃப்ல இந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. உங்க கூட இருக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய தவற சுட்டிக்காட்டுறாங்களா இல்லையான்னு பாருங்க. இல்லாட்டி இனிமேட்டு நீங்க பண்ணக்கூடிய தவற சுட்டிக்காட்ட சொல்லி அவங்க கிட்ட கேளுங்க. நான் என்ன பண்றேன்? நான் பண்றது கரெக்ட்டா? நான் பண்றதுல ஏதாவது தப்பு இருக்கா? அப்படின்னு சொல்லி கேளுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பண்ற மிஸ்டேக்க சொல்லணும். அப்பதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த விளாக் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ரொம்ப போரிங் ஆயிரும்னு நெனைக்கிறேன். இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு அப்படிங்கிறத என்கூட கட்டாயம் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கங்க. என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் 3 ஃப்ரெண்ட்ஸோட நேம் வந்து சொல்லியிருக்கேன். இத தவிர ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. அதுலயும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆயிஷா, மஜிதா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஜெய் சரண்யான்னு ஒரு பொண்ணு. அதுவுமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 10த்தோட போச்சு அந்த லைஃபு. அதுக்கப்புறம் அவள வந்து அவகிட்ட கான்டாக்ட் பண்ணணும்னு என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தேன். இதுவரைக்கும் அவ கிடைக்கல. இன்னமும் கிடைப்பாளா என்னன்னு தெரியல. பட் ஆனா கிடைச்சா பேசணும். அவளுமே ரொம்ப க்ளோஸ் நானும் அவளுமே. அவள ரொம்ப மிஸ் பண்றேன். ஸோ இந்த மாரி நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்ல யார ரொம்ப மிஸ் பண்றீங்க அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கங்க. இந்த வாரம் இந்த விளாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்கான விளாகா இருந்துச்சு. நல்ல ஒரு விளாகா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான லாங் வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் லெட்ஸ் யூ பை பை சோஃபியா மன்சூர். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த விளாக் ஃபுல்லா பார்த்தவங்க அத்தன பேத்துக்கும் தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாம் இல்ல, நெக்ஸ்ட் வீக் இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.